போகும்போது அதுக்கப்புறம் மேம் விக்டிம்ஸாக நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க, நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வர இந்த வீடியோ சார்ந்த விஷயங்கள் வரும்போது அந்த விக்டிம் குரூப் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணும்போது, பிகாஸ் நீங்கள் Day 1லேருந்து இதுக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மேம், போகலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னும் போது தான் 23rd வந்து அந்த விஷயம் விஷ்ணு தரப்பில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. 24 நம்ம அந்த இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ப்ரெஸ் மீட்டில் நம்ம தரப்புலேருந்து சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒரு பாயிண்ட்டும் உண்மை மட்டுமே. ஏன்னா அது நான் அந்த இடத்துல அவ்வளோ, ஏன்னா ஒரு விஷயம் நல்லா மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்களுக்குமே சொல்கிறேன், எடுத்தோடனே நம்ம எல்லா இருக்க வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்படியே தூக்கி கொடுத்துட முடியாது. அது நமக்கு நிறைய இருக்குது. நம்மளே வந்து அந்த ஒரு ஃபாரெக்ஸ் ஸ்கேம் அப்போ வரப்போ நம்மளே அந்த ஆடியோஸ்லாம் கொடுக்கும்போது எவ்வளோ கன்சென்ட் வாங்க வேண்டியது இருந்தது இல்லையா அந்த இடத்துல. பட் ஆனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம யாரும் வாங்கல. சில பேர் அவங்களா கால் பண்ணி மேம் இதை நீங்கள் போட்டுக்கோங்க, வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கும் சொசைட்டியை யோசிச்சு நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, என்கொயரி வந்துட்டு அங்கே ப்ரொசீடிங்ஸ் வந்துட்டு ஒரு போயிட்டுருக்கப்போ நம்ம டக்குன்னு பப்ளிக் டொமைன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட முடியாது. ஒன்று வந்துட்டு எஸ் போலீஸ் கோர்ட்டுக்கான ஒரு மதிப்பெண் அந்த இடத்துல இருக்குது, அது நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது, நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் இதில் போடும்போது ஆப்போசிட் பார்ட்டி ஒரு டிஃபென்ஸ் பாயிண்ட் அங்கே என்ன வேணால் அவங்க ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரலாம். எவிடன்ஸ் எல்லாத்தையும் நம்ம லெட் அவுட் பண்ணிட்டோம்னா இந்த ரீசனுக்காக தான் நம்ம நிறைய விஷயத்தை இன்னும் வெளியில் கொடுக்காமையே இருக்கோம். when it comes to photos, videos, audios and then chat எல்லாமே இந்த இடத்துல. பட் அவங்க சொல்கிற மாதிரி ப்ரூஃப் இருந்தால் பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்கன்றாங்க. நாங்களும் உங்ககிட்ட கேட்குறோம், ப்ரூஃப் இருக்கா? Day 1லேருந்து நான் ப்ரூஃப் வச்சுட்டு மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ ப்ரூஃப் காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும். மற்ற எந்த யூடியூப் சேனல் நம்ம பேசுகிறத மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையோ எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு அவங்க இந்த அப்டேட் வந்திருக்கான்னு முதல்ல பார்க்குறது வந்து செகண்ட் ஃப்ளோரை மட்டும்தான். செகண்ட் ஃப்ளோரில் இவங்க வராங்களா, அட்வொகேட் பிரியதர்ஷினி வராங்களா, செகண்ட் ஃப்ளோர் இதை கொண்டு வந்துட்டாங்களா, இப்படிங்கிறது மட்டும்தான் மக்களோட ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது இந்த இடத்துல. ஓகே, இன்னைக்கு காலையில் சொன்னால் அது எந்த அளவுக்கு இப்போ நம்புவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ பேர் எனக்கு இந்த இதெல்லாம் அனுப்பும்போது மேம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐ வாஸ் வெரி கிளியர். பேர் எங்கேயாவது மென்ஷன் ஆயிருக்கான் இந்த இடத்துல? நான் கேட்ட முதல் விஷயம் இதுதான். இல்லையுமே உங்களுடைய பேர் வரல. அதுதான் அட்வொகேட்ஸ், இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். அட்வொகேட்ஸ் அப்படிங்கிற